ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ஆட்டிசம் குறைபாடு. இதை தலைப்பு. இன்றைக்கு பெரும்பாலான தம்பதியர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை குறைபாடுள்ள குழந்தைகள் பிறப்பது. அதுவும் மூளை வளர்ச்சி, மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் நிறைய பிறக்கிறது. இது மாறி வரும் காலச்சூழல், உணவு பழக்க வழக்கங்கள், வெளிநாட்டு மோகம், வெளிநாட்டில் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு சில விதிகளின் அடிப்படையில் வருது. ஜாதகத்தில் எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருந்தால் இந்த மாதிரி நமக்கு குறையுள்ள குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அதாவது ஆட்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? ரொம்பவும் கவனத்துடன் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். நிறைய மருத்துவ முறைகளை சரியானபடி பின்பற்ற வேண்டியதும், சரியான பருவத்தில் குழந்தை பெற்றுக்க வேண்டியதும் அவசியம். இதில் இந்த குழந்தை பெற்றுக்கொள்வதில் இன்றைக்கி பெண்கள் ரொம்ப தயங்குறாங்க. அவங்க வயசை அதீதமாக தள்ளி போட்டுக்கிட்டே போகிறாங்க. 30 வயசுக்கு மேலே பெற்றுக்கலாம், 32 வயசில் பெற்றுக்கலாம், 40 வயசில் பெற்றுக்கலாம், இப்போ என்ன அவசரம் அப்படிங்கிறது மாதிரி கரியரில் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இதை தள்ளி போட ஆட்டோமேட்டிக்காக வீரியமான கருமுட்டைகளின் அளவு குறைந்து போய் அதுவும் ஒரு பெரிய காரணமாக போயிடும். அதே மாதிரி இந்தியாவில் இருந்து கருத்தரிச்சிட்டு நம்மளால வெளிநாட்டில் போய் அந்த குழந்தையை பெற்றெடுக்கும்போது அது ஒரு மாதிரி கன்ஃபியூசிங் மைண்ட் செட்டில் சரியானபடி வளர்ச்சி இல்லாத போயிடுறது. நம்மளுடைய ஒவ்வொரு இடமும், ஒவ்வொரு நிலமும், ஒவ்வொரு நாடும் வேறு வேறு பண்புகளை கொண்டவை அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. இதெல்லாம் நம்ம செயற்கையாக உருவாக்குற விஷயங்கள். இயற்கையாக ஜாதகத்தில் இந்த மாதிரியான அமைப்பு எப்படி இருக்கும்? மெயினாக புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடியது 5ஆம் இடம். உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல ராகு, கேது, சனி, செவ்வாய், இந்த 4 பாவிகளில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருந்து அந்த வீட்டை சுபகிரகங்கள் பார்க்காம இருந்தால் குறைபாடுள்ள ஆட்டிசம் குறைபாடு குழந்தைகள், மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். குறிப்பாக 5ஆம் இடத்துல கேது இருந்து அவரை சனி அல்லது செவ்வாய் ரொம்ப க்ளோஸாக சேர்ந்துருக்கிற பட்சத்தில் ஒரு குழந்தையோடு நிறுத்திக்க வேண்டியது அவசியம். ஒரு குழந்தையை தாண்டி 2வது குழந்தை அப்படின்னு போகும்போது அந்த 2வதாக பிறக்கிற குழந்தைக்கு இந்த வாய்ப்பு அதீதமாக வரும். நிறைய ஃபேமிலியில் இதை பார்த்த வகையில் நான் சொல்கிறேன். முதல் குழந்தை ஒழுங்காக பிறந்துடும், 2வது குழந்தைக்கு ஆசைப்படுவாங்க. அதுவும் 4 வருஷம் 5 வருஷம் கேப் விட்டு பிறக்கும். அது பார்த்திங்கன்னா ஆட்டிசம் குறைபாடோடு பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 5ஆம் இடத்தில் கேது இருந்தால் ஒத்தை புத்திரன் அல்லது தத்து புத்திரன் நம்ம பழமொழியாக அடிக்கடி சொல்லுவோம். குரு பகவான் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஜாதகங்கள்லையும் இந்த ஆட்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறக்கும் வாய்ப்பு அதிகம். குரு பகவான் நீச்சம் அடைஞ்சு அவரோடு பாவிகள் ரொம்ப க்ளோஸாக சேர்ந்து, ராகுவோ கேதுவோ சேர்ந்து கிரகணமும் அடைஞ்சு அவர் வலிமை இல்லாத நிலையில் இருக்கும் போதும் இந்த மாதிரியான குறைபாடுள்ள குழந்தைகள் பிறக்கும் வாய்ப்புகள் அதிகமாகும். அதே போல் உங்கள் லக்னத்திற்கு 5ஆம் அதிபதினு ஒருத்தர் இருப்பார். இப்போ நீங்கள் மேஷ லக்னம் அப்படின்னா சூரியன் 5ஆம் அதிபதி, ரிஷப லக்னம் அப்படின்னா புதன் 5ஆம் அதிபதி, மிதுன லக்னம்னா சுக்கிரன் 5ஆம் அதிபதி. இந்த 5ஆம் அதிபதி நீச்சமடைந்து கடும் பாவிகளால் பாதிக்கப்பட்டு அவர் எந்த விதத்திலையும் நீச்சபங்கம் கிடைக்காத நிலையில் இருக்கும்போதும் இந்த மாதிரி மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் பிறக்கும் வாய்ப்புகள் அதிகம். குரு கெட்டாலும் அது நடக்கும். 5ஆம் இடம் 5ஆம் வீட்டில் கடும் பாவிகள் அமர்ந்திருந்தாலும் இது நடக்கும். 5ஆம் அதிபதி கடும் பாவிகளால் பீடிக்கப்பட்டு அவர் வலிமை இழந்த நிலையில் இருந்தாலும் இது நடக்கும். இதற்கு நிவர்த்தி குரு பார்வை 5ஆம் இடத்துக்கு கிடைக்கிறது, 5ஆம் அதிபதி மறைமுகமாக வலுவடைகிறது. இதெல்லாம் தான் பொதுவாக இன்றைக்கி அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்ளும் அமைப்பு நம்ம எல்லாருமே குறைச்சிட்டோம். ஒரு காலத்துலலாம் 5 குழந்தை 7 குழந்தைன்னு பெற்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 3 4ன்னு சுருங்கிச்சு. அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு 2 குழந்தைங்களாச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு குழந்தை இருந்தால் போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. அந்த ஒரு குழந்தைக்கே செயற்கை முறை கருத்தரிப்புக்கெல்லாம் போக வேண்டிய சூழ்நிலைகள் இப்போ உருவாயிடுச்சு. வீரியமான உயிரணுக்கள் கொண்ட ஆண்களோ வீரியமான கருமுட்டை கொண்ட பெண்களும்
குறைந்து கொண்டே வருகிறார்கள் மாறி வரும் கலாச்சார தன்மைக்கேற்ப. இதெல்லாம் பார்த்திங்கன்னா லேப்டாப்பை மடியில் வச்சுக்கிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்க்குற ஆம்பளைங்க ரொம்ப அதிகம். எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனு, கம்ப்யூட்ரு, எலக்ட்ரானிக் பொருட்களை நம்ம உடம்புக்குள்ளே ஊடுருவ வச்சு தூங்கும்போது கூட தலையணைக்கு அடியில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு தலைமாட்டிலேயே செல்ஃபோன் வச்சுட்டு படுத்து தூங்குகிற பழக்கங்கள்லாம் ரொம்ப அதீதமாகிடுச்சு. அப்போ உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எலக்ட்ரானிக் கொள்ளுது. அதுக்கு தகுந்த மாதிரியான சத்தான உணவுகளோ முறையான உணவு பழக்க வழக்கங்களோ நல்ல ஓய்வோ இல்லாமையும் போயிட்டாங்க மக்கள். ராத்திரி பார்த்திங்கன்னா 2 மணி 3 மணி வரைக்கும் முழிச்சிட்ருக்காங்க. காலையில் பார்த்திங்கன்னா 11 மணி 12 மணி வரைக்கும் தூங்குறாங்க. வாழ்வியல் சக்கரத்தையே டோட்டலாக மாத்திரம். உலகத்தை ராகு இப்போ கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு இருக்கார். அவர் பகலை இருட்டாக்குவார், இருட்டை பகலாக்குவார். ரெண்டும் உள்ளவர் தான். நீங்கள் ஒரு சினிமா தியேட்டருக்குள்ளே போய் பாருங்கள், பட்ட பகல் மத்தியானம் 3 மணிக்கு படம் போடுவான், டக்குன்னு இருட்டாக்கிட்டு சினிமா ஓட்டுவான் இல்லையா? நடு ராத்திரியில் பார்த்தீங்கன்னா ஊரை சுற்றி லைட்டை போட்டு வச்சு பகல் மாதிரி வெளிச்சத்தை கொடுக்குறாங்க. அப்போ இந்த மாறுபாடான நிலைகளினால் உடல் இயக்கம், இந்த சூரிய இயக்கமே பாதிக்கப்பட்டு உடல் இயக்கமே பாதிக்கப்பட்டு நிறைய சைட் எஃபெக்ட்ஸாக சந்திச்சுக்கிட்டு இருக்கிற காலம். வீரியமான குழந்தைகள் பிறப்பதிலேயே சிக்கல் வருது. இதில் கிரகங்களுடைய அமைப்பும் இந்த மாதிரி ஜாதகத்தில் இருந்துருச்சுன்னா 5ஆம் இடம் கெட்டு போகிறது, 5ஆம் அதிபதி கெட்டு போகிறது, குரு கெட்டு போகிறதுங்கிற நிலையெல்லாம் இருக்கும்போது மிகவும் கவனத்துடன் செயலாற்றி குழந்தை பிறப்பை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அதே மாதிரி இந்த 5ஆம் இடத்துல அதிக பாவிகள் இருந்தால் தான் கருச்சிதைவு ஏற்படுறது. 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் வளர்ந்த நிலையிலேயே குழந்தை மூளை வளர்ச்சி இல்லை, முதுகுத்தண்டு சரியாக வளரலைன்னா ஸ்கேனில் பார்த்துட்டு ப்ராப்ளம் ஆகிறது, இதெல்லாம் கூட நிகழும். இப்போ இந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறவர்கள் பொதுவாக குலதெய்வத்துக்கு நல்ல வேண்டுதல் வைங்க. குழந்தைகள் நல்ல விதமாக பிறக்கிறதுக்கு உண்டான வயதை ரொம்ப காலத்துக்கு தள்ளி போடாதீங்க. ஒரு பெண்களாக இருந்தால் ஒரு 30 வயசுக்கு உள்ளேயே குழந்தை பெற்றுக்கிறது தான் மேக்சிமம் ஆரோக்கியம். ஆண்களுக்கு இதில் கொஞ்சம் விதிவிலக்குகள் இருக்குன்னாலும் கூட அவங்களுமே பொறுப்புகளை சுமக்க வேண்டியது அவசியம். ஒரு குழந்தை மட்டும் பெற்றுட்டா போதாது. அந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்கி அவன் தன்னோட சொந்த காலில் நிற்கிறதுக்கு குறைந்தபட்சம் 25 வருஷமாவது நீங்கள் ஓடுறதுக்கு தயாராக இருக்கணும். அதாவது ஒரு குழந்தை பிறந்து 25 வருஷம் நீங்கள் ஓட தயாராக இருக்கணும். நீங்கள் குழந்தையவே 40 வயசில் பெற்றுக்கிட்டிங்கன்னா 65 வயசு வரைக்கும் எப்படி ஓடுவீங்க? இன்றைக்கெல்லாம் 50 வயசுக்கு மேலே வியாதி இல்லாத மனிதர்களே இல்லைங்கிற லெவலுக்கு ஆகிப்போயிடுச்சு. சுகரு, ப்ரெஷரு ஏதாவது ஒன்று கொண்டாந்து திணிச்சிடுறாங்க. மாத்திரை மருந்து உதவிகளோடு வாழ வேண்டிய சூழ்நிலைகளுக்கு தள்ளப்பட்டிருக்கும். மாறி வரும் கலாச்சாரம், மாறி வரும் உணவு பழக்க வழக்கம், இது எல்லாமே சேர்ந்து மனிதனை வீரியமுள்ள மனிதனாக இல்லாமல் ரொம்ப பலகீனமான மனிதனாக மாற்றிக்கிட்டே வரும். இப்படி பலகீனமான மனிதனாக நாமளே மாறும்போது நம்மளுடைய வித்துக்கள்னு சொல்லக்கூடிய நம்ம வாரிசுகள் அதை விட பலகீனமாக பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளை நாமளே உருவாக்கி விட்டுறோம். எலக்ட்ரானிக் யுகம், ராகுவின் ஆளுமையில் இருக்கக்கூடிய இந்த யுகத்தில் குறைவட்ட குழந்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல அந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 100 குழந்தையில் 2 குழந்தைக்கு அந்த மாதிரி பாதிப்புகள் இருக்குங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டாங்க. இது போக போக இன்னும் அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சு 100க்கு 25 குழந்தை பிறக்கும் போதே குறைபாடோடு பிறகுதுன்னு வந்துருச்சுன்னா பெரும் சிக்கலாம். அதனால் ஜாதகத்தில் இந்த அமைப்புகள் இருந்தால் முறையான தெய்வ வழிபாடு, பிரீத்தி, சரியான பருவத்தில் குழந்தை பெற்றுக்கொள்வது, குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை வேண்டி குழந்தை பெற்றுக்கிறது நல்லது. உங்களுக்கு 5ஆம் இடம் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்து ஒரு குழந்தை நல்ல ஆரோக்கியமாக பிறந்துருச்சுன்னா 2வது குழந்தைக்கு ஆசைப்படாமல் இருங்க. இதுவும் ஒரு நல்ல தீர்வு தான். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டியது நமது கடமை என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.